ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் பிஎம் கிசானுக்கான 18வது தவணைக்கான அமௌண்ட்டு எப்போது வெளியாகும் அப்படின்றதுக்கான ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். pmkisan.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் விவசாயிகளுக்காக வந்து பார்த்தா வழங்கிட்டு வராங்க. வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. இது வரைக்கும் 17 தவணைக்கான அமௌண்ட்டை அவங்க வங்கி கணக்கு டைரெக்டாக வந்து செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் 18வது தவணைக்கான அமௌண்ட்டு எப்போது வெளியாகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வில் ரிலீஸ் த 18th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஸ்கீம் ஆன் 5th அக்டோபர் 2024. ஸோ அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கான 2000 ரூபாய் வந்து பார்த்தா வங்கி கணக்கு வந்து போட போகிறாங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கு வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அன்றைக்கி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை பிஎம் கிசான் ஸ்கீமில் உங்களுக்கு 2000 ரூபாய் வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பிஎம் கிசானில் அமௌண்ட் வாங்கிட்டு இப்போ வாங்காதவங்க இல்லை வந்துட்டு இருக்கவங்க இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸை தரவாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான 2000 ரூபாய் வங்கி கணக்கு வரும். இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ யுவர் ஸ்டேட்டஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு பிஎம் கிசானுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சவங்க அதுக்கான நம்பரை கொடுத்துரு, கேப்சா கொடுத்துரு, கெட் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸ்டார்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாதவங்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை சர்ச் பை மொபைல் நம்பரா அல்லது ஆதார் நம்பரான்னு கேட்டிருப்பாங்க. பிஎம் கிசானில் கொடுத்துருக்க பதிவு பண்ண மொபைல் நம்பர் இருக்கவங்க மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு கெட் மொபைல் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை காமிக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லாதவங்க ஆதார் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்துட்டு கெட் மொபைல் ஓடிபி கிளிக் பண்ணால் ஆதார் லிங்க் இருக்க மொபைலுக்கு ஓடிபி வரும். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கீழே உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, நேம் என்னன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை முதல்ல உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்றைக்கு நீங்கள் பிஎம் கிசான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க, நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்னு இருக்க பாருங்கள். நீங்கள் பார்க்க வேண்டியது இதுதான். எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3மே உங்களுக்கு டிக் மார்க் இருந்தால் மட்டும்தான் 2000 ரூபாய் வந்து சேரும். இல்லைனா கண்டிப்பாக 2000 ரூபாய் வந்து சேராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா லேண்ட் சீடிங் எஸ்ன்னு இருக்கா பாருங்கள். லேண்டு சீடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேண்டு இருக்குது அப்படின்னா லேண்ட் சீடிங்கில் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கும். நிறைய பேருக்கு லேண்டு சீடிங் நோன் இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா உங்கள் லேண்டை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், அல்லது லேண்ட் வந்து கம்மியாக இருக்கலாம், அல்லது வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி லேண்டு சீடிங் நோன் இருக்கிறவங்க நீங்கள் வந்து நியரஸ்ட்டாக இருக்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை உங்கள் சிட்டு அடங்களுக்கு அப்ளை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷன் மூலமாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ லேண்ட் சீடிங் எஸ்ன்னு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் 2000 ரூபாய் வந்து சேரும். அதுக்கப்புறம் இகேவைசிக்கான ஸ்டேட்டஸ் எஸ்ன்னு இருக்கணும். இது வரைக்கும் தமிழகத்தில் நிறைய பேர் இன்னமும் இகேவைசி பண்ணாமல் இருக்காங்க. இகேவைசி பண்ணாதவங்க நியரஸ்ட்டாக இருக்க சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு இகேவைசி அப்டேட் பண்ண பாருங்கள். இகேவைசியும் எஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் உங்கள் ஆதார் கார்டில் பேங்க் புக் லிங்காக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு காமிக்கும். நோன் இருக்குது அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் போயிட்டு பேங்க் புக்கை லிங்க் பண்ணிக்கோங்க, அல்லது பேங்க் புக்கில் போயிட்டு ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஆப்ஷனுமே எஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான 2000 ரூபாய் வங்கி கணக்கு மாதம் வந்து அந்த 2 தவணை வந்து செலுத்துறாங்க. ஒருவேளை இந்த 3மே எஸ்ன்னு இருந்தால் உங்களுக்கு மணி வரல அப்படின்னா
உங்கள் பேங்க் சைடில் ப்ராப்ளமாக இருக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஆதாரில் கொடுத்து நீங்கள் பேங்க் லிங்க் பண்ணிக்கலாம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் மணி சேரும். நிறைய பேர் ஏர்டெல் பேங்க் அந்த மாதிரி வேறு வேறு பேங்க்கில் நீங்கள் லிங்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் புக் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு தான் அமௌண்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட்டு தான் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த 3த்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தா எஸ் இல்லாமல் நோன் டிக் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கான 2000 ரூபாய் வந்து சேராது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தா தகுதி இல்லைனா எதுக்காக தகுதி இல்லை அப்படின்றதையும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான 2000 ரூபாய் வந்து சேரும். ஸோ 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2000 ரூபாய் போட போகிறாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ 5ஆம் தேதி கரெக்டாக வந்து போட்டுருவாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.